தம்பிங்களா, கோழி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, மட்டன் ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு நான் வாங்கிட்டேன். தீபாவளி வாழ்த்துக்கள். கரெக்டா பார்த்து எதமா பதமா சமைச்சு நல்லா வேக வச்சு நல்லா மென்னு காய்கறியோட சாப்பிடுங்க. தீபாவளியை கொண்டாடுங்க. சப்போஸ் இந்த தீபாவளி ஒன்றும் சிறப்பா இல்லைன்னா அடுத்த தீபாவளி சிறப்பா கொண்டாடணும்னு ஒரு கோலை செட் பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்து சொல்லுங்க. முடிஞ்சா இன்னைக்கு யாராவது இந்த குழந்தைங்களாம் ரோடு பக்கம் பாவம் ஏதாவது பலகாரம் கிடைக்காதா, ஏதாவது பட்டாசு கிடைக்காதா, ஏதாவது துணி கிடைக்காதான்னு இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் அவங்களுக்கு. அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படுங்க. ஏன்னா சின்ன குழந்தைங்கப்பா ஒன்றும் புரியாது. ஏதோ ஒரு ஃபேமிலி 2 ஃபேமிலிக்கு பண்ணுங்க. நிறைய பேத்துக்கு பண்ணணும் இல்லை. ஒரு 50 ரூபாய்க்கு ஸ்வீட்டு, 50 ரூபாய்க்கு பிக்சர் வாங்கி கொடுத்து ஒரு பட்டாசு பாக்ஸு ஆல்ரெடி நான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் இப்பிலிருந்து நீங்க கம்மியா தான் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா கூட இப்பிலிருந்து அந்த மனசுல அதை விதைங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணணும்னு சமுதாயத்துக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்னு நினைங்க. இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படி நினைங்க. முடிஞ்ச இன்னைக்கு 4 பேருக்கு நீங்க வழக்கமா பண்ற சர்வீஸ், ஏதோ கடை வச்சிருப்பீங்க, ஏதோ வேலை செய்வீங்க, வேலையை எல்லாம் ஸ்டாப் பண்ணி மூடிடுவாங்க. சின்ன சின்ன கடைங்க, அதாவது ஸ்மால் ஸ்கேல் சிறு குறு வியாபாரி நீங்க இருந்தீங்கன்னா வாய்ப்பு இருந்தா போய் ஏதாவது 1-2 பொருளுக்கு இது வாங்க வருவாங்க, தேட வருவாங்க, கொடுங்க. அப்ப எங்க கஸ்டமர்லாம் இன்னைக்கு வருவாங்க. நாங்களாம் கிட்ட 15 வருஷமா தீபாவளிக்கும் பண்றோம். இன்னைக்கு கூட நான் சென்டர் ஓப்பனிங்கு. ஏன்னா சாப்பாடு கொடுக்குறோம், 4 பேர் வருவாங்க. அதுக்காக தீபாவளி சின்ன வயசுல இருந்து நம்ம கொண்டாடின தீபாவளி எல்லாம் ஞாபகம் வருது. சுகமான நினைவுகள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெடிச்சது, விடிகாலம் எந்திரிச்சது, ஜாலியா ஊரை சுத்தினது. லைஃப் அதான் அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி போயிட்டே இருக்கும். 5000 ரூபா 10,000 ரூபாய்க்கெல்லாம் பட்டாசு வாங்கி அடிச்சிருக்கேன். இந்த வருஷம் பட்டாசே வாங்கலாம். ப்ரியாரிட்டி எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். ஸோ இப்பெல்லாம் மக்களை மகிழ்விக்கிறது, நம்ம குடும்பத்தை, நம்ம குழந்தைங்களை மகிழ்விக்கிறது. அந்த மாதிரிதான் தீபாவளி வாழ்த்துக்கள். கொண்டாடுங்க. பழைய நினைவுகள்லாம் ஒரு சுகமான நினைவுகள் இருக்குல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க சின்ன வயசு தீபாவளி அனுபவத்தெல்லாம் தூசி தட்டி எடுத்து அதை நினைச்சு கொஞ்சம் சந்தோஷமா இருங்க.